நம்மளோட சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. 16 வயசு குட்டி குஞ்சால் பெண்களை எல்லாம் தவறா பேசுறது. ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸை போடுறானுங்க. எல்லா ஆண்களுக்குள்ளேயே ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். இவனை மதிக்கலையா கிளம்பி ஒர்த்லெஸ் பிசிடெட் பேக்ல குத்திட்டாங்க. பொதுவா ஊரை ஏமாத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்ல தப்புறேன்னா என்ன எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதுதான். நம்மளோட யூனிவர்சிட்டியில் பல பேர் படிச்சு ஸ்கேம் பண்ணி சம்பாரிச்சு லட்சாதிபதியா கோடீஸ்வரனாவும் வாட் கார் இஸ் யுவர் புகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஊரூரா சுத்திட்டு இருக்காங்க. அது பொறுக்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளோட சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. ஆல்பா மேலாச்சு, சிக்மா மேலாச்சு, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஹவ் பிசிடெட்ஸ் வெப்சைட் ஹேக். ஒர்த்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள பேக்ல குத்தின ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் ஸ்டோரியை நீங்க கத்துக்கணும். நான் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆனேன், என்ன எப்படி நீங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் கிக் பாக்ஸர். ரேம்பிளியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம். டான்சிங் ரோஸ் தெரியுமா? கிக் பாக்ஸரா இருந்து மெடல்களை ஜெயிச்சு முடிச்சிருக்கேன். அது மூலமா நான் ஃபேமஸ் ஆனேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் சாரி எனக்கு தெரியாது. என்னதான் கிக் பாக்ஸிங்ல கஷ்டப்பட்டு ஒருத்தர் சண்டை போட்டு மூக்க உடைச்செல்லாம் பண்ணாலும் காசு அதுல கம்மியா தான் வருது. ஸ்பான்சர்ஸ் வரானுங்க, ஆனா என் வாய் அப்பயும் அமைதியா இருக்காது. அவனுங்களுக்கு கோளாறு இருந்தா பேசி விட்டுருவேன். Sidekick pay me money to talk about how amazing Sidekick is, but there's no point in talking about how amazing Sidekick is unless you all know who I am. சரி, இதை சம்பாதிக்க முடியுதான்னா பெருசா சம்பாதிக்க முடியல. அப்பதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். லெட்ஸ் டு பிசினஸ். என்ன பிசினஸ் ஸ்டேட் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்கேம் பிசினஸ். What? வெப்கேம் பிசினஸா? என்ன ப்ரோ வெப்கேம் சேல் பண்ணீங்களா? எஸ், ஐ டிட் வெப்கேம் பிசினஸ். அது மூலமா $1 million சம்பாதிச்சேன். First time I ever became a millionaire was with Webcam Studio. சரிங்க ப்ரோ, என்ன வெப்கேம் சேல் பண்ணீங்க? லாகின் டெக்கானா? இல்ல, லாகின் டெக். Bro, what are you talking about, man? அது என்ன லாகின் டெக்? என்னோட வெப்சைட்டுக்கு வந்து காசை கட்டிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா விதவிதமான பொண்கள் இருக்கும். அவங்க கூட நீங்க சேட்டிங், வீடியோ கால்ஸ், ஆல் சர்வீசஸ் அவைலபிள். இதுதான் என்னோட லாகின் டெக் வெப்கேம் பிசினஸ். அட பேயிலமோ, நீ புரோக்கரா நீ? இது மூலமா நான் சொன்ன மாதிரி $1 million சம்பாரிச்சேன். அதாவது 8 கோடி ரூபாய் உங்க ஊர் காசுக்கு. சரிங்க ப்ரோ, அதை ஏன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருச்சு. ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸை போடுறானுங்க. பொண்ணுங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றான்றானுங்க. என்னடா கிக் பாக்ஸ்னு சொல்லிட்டு மாமா மேல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றானுங்க. மாமா பையல இதனால இது வந்து நம்மளோட ரெப்புடேஷன் ப்ராப்ளம். ஸோ இதை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டி. ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ப்ரோ உங்களுக்கு ஆசை வந்துச்சு? அதுக்கு எங்க இருந்து ப்ரோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டா 1 மில்லியன் நண்பர்களே. ஒரு நாள் முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்பர் ஷாப் போனேன். அங்க போனா ஆதித்யா டிவி ஓடிட்டு இருந்தது. அந்த டிவில ஒரு காமெடி என்ன மாதிரியே கோட் போட்டுட்டு வடிவேல் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்ல அவர் சொன்னதுதான் என்னோட பிசினஸ்க்கான அடிநாதம். இதை எடுத்துக்கொண்ட நான் ஒரு விஷயத்தை புரிய ஆரம்பிச்சேன். இவங்க கிட்ட பொருளை வித்தா வாங்க மாட்டாங்க, சர்வீஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி மாமா பையன் சொல்றாங்க. இப்போ என்னன்னா இவங்க கிட்ட மோட்டிவேஷனை வைக்கணும், ஆசையை வைக்கணும், கனவை வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எப்படி நீ பெரிய ஆளா வருது அதுக்கான வழியை சொல்லுவேன்னா எஸ் சொல்லுவேன். எது மூலமா? கோர்ஸ் மூலமா. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா பல விதமான கோர்ஸ் இருக்கு. முதல்ல சொல்றேன் காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங் என்ன? சாட் ஜிபில எடுத்து இப்போ கண்டென்ட் பேசிருக்கல அது மாதிரி இல்ல, லைட்டா இது வரதா ஃப்ரீலான்சிங். நம்மளோட வெப்கேம் பிசினஸ்ல நிறைய பெண்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃப்ரீலான்சிங் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிரிப்டோ கரன்சி என்ன, கிரிப்டோ கரன்சி பண்ணி ஏதாவது பெருசா பண்ண போனா இல்ல, கிரிப்டோ கரன்சி எப்படி ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நானே ஒரு காயினை உருவாக்கி அந்த காயினை வந்து பம்ப் பண்ணி வித்துட்டு ஓடிடுவேன். இப்படிதான் ஜேக் பால்னு ஒருத்தர் இருக்கான், பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கா. அவன் நம்ம பையன் தான். இது மாதிரி கொடுத்துல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஹஸ்லர்ஸ்னு பேரை போட்டவனே கஷ்டப்படன போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சேர மாட்டான். இந்த டைம்ல என்ன பண்ணனா காசு சம்பாதிச்சனால லோக்கல் கடைக்கார அண்ணன் சலூன் கடையில இருந்து பெரிய பார்லருக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த பார்லர்ல மூவிஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல ஓடின படம் தான் மேட்ரிக்ஸ். இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டா மக்களுக்கு அவங்க செய்யற வேலை பிடிக்க மாட்டேங்குது, அவங்க வாழ்க்கையே பிடிக்கல, 9 to 6 பிடிக்கல, மக்கள் கிட்ட மோட்டிவேஷன் இல்ல. நம்ம வேஸ்ட், பிறந்த வேஸ்ட், எதுக்கு வாழ்றோம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஃபியூச்சர் பயம் இருக்கு, இன்னைக்கு எனக்கு இருக்கு. அவங்க கிட்ட 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்டன்ஸே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? உங்க ஊர்ல வந்து ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு கிரகத்து மேல பழிய போடுற மாதிரி மேட்ரிக்ஸ் மேல பழிய போட்டவங்க எல்லாம் வந்து ஜாலியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் முடிவு பண்ணேன். தேர் இஸ் a thing called மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ரிக்ஸ் அவங்களை வந்து கஷ்டப்படுத்துது, மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. அதுக்கு என்ன பண்ணும்? சக்தி முக்தரா வாங்குங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் வந்து என்னோட கோர்ஸை ரீபிராண்ட் பண்ணேன். அதுதான் தி ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டு பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரியல் வேர்ல்ட்ல இன்னொரு மேட்ரு. அது என்னன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் growth school. என்னதான் என்னோட ரியல் வேலை நான் உங்களுக்கு அன்கன்வென்ஷனல் வேலை காசு சம்பாதிக்க எப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ரியல் வேலையில் ஏஐ தான் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. கூகுள், அமேசான், டெல்
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லே ஆஃப் பண்றாங்க. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் ஆட்டோமேட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். இதுக்காக நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போனா 3 ஹவர்ஸ்க்கு லைவ் ஒர்க் ஷாப் இருக்கு. இதுக்கு காசு கட்டணுமா அப்புறம் கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு ஃப்ரீ. இதுல நீங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஒர்க் ஆட்டோமேட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்றது, அண்ட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வேலை தேடுறதுக்கும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது மூலமா உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண கேட்டா கிடையாது. ஏஐ யூஸ் பண்ற இன்னொருத்தர் தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால ஏஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினார்ல 20+ ஏஐ டூல்ஸ் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம இது டெக்கிக்கான கோர்ஸ் கேட்டா அதுதான் கிடையாது. நான் டெக்கியா இருக்கும் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் இவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கீழே அவங்களோட லிங்க் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில் சேர்ந்து அவங்க லைவ் அப்டேட்ஸ் வாங்கி அவங்களோட அடுத்த வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரீயா. அதே மாதிரி காசு கொடுத்து வாங்குற முக்காசி பேர் யாருன்னா பசங்களா இருக்காங்க. பொண்ணுங்க நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் பசங்க தான். எல்லா ஆண்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். அகல் வழக்கம் வரைஞ்சிட்டு இருக்கும். அதுல கிரோசினை ஊத்துனா அது கொழுந்து விட்டு எரியுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அதுக்காக சில விஷயங்கள் பண்ணு. பெண்களை எல்லாம் தவறா பேசுறாங்க. We need to have a lot of shit to be an important man. To be a woman, you need makeup. If you're truly beautiful, you don't need anything else. That makeup. பேசின உடனே உங்களுக்கு சந்தோஷமாயிருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை வச்சு இதுக்குள்ள ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு. முன்னாடி ஃபிட்னஸ் கோர்ஸ் இல்லை, ஆனால் ரியல் வேர்ல்ட் ஃபிட்னஸ் கோர்ஸ் இருக்கு. எதுக்காக? கெட் யுவர் ஐடியல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து தவறாக சித்தரிச்சு இவர்கள் உள்ள சேர்க்க ஆரம்பிச்சு. இது எல்லாம் எதுக்காக பண்றீங்க? எல்லாமே பிசினஸ். ஒருத்தனை ஏமாத்துறா அவனோட ஆசையை தரணும். சரிங்க டேட், சொசைட்டி இவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, ஆனாலும் உங்களை ஏன் பேக்ல குத்துனாங்க அப்படின்னு இருங்க நண்பர்களே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்ற சொல்றேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வெப்சைட்ன்றது ஒரு கம்யூனிட்டி. அதாவது நீங்கள் ரியல் வேலை ஜாயின் பண்ணால் $50 கொடுத்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இல்லை, மாதம் கட்டணும். மாதம் கட்டின உடனே உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கோர்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் இருக்குன்னா இல்லை, நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறோம். இது ஒரு காலேஜ் இல்லை, யூனிவர்சிட்டி அப்படின்னு போது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? எல்லாருமே விர்ச்சுவல் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் வெப்காம் பிஸ்னஸ் அந்த மாதிரி அவங்க ஓன் வெப்காம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு சாஃப்ட்வேர் வேணும். என்ன சாஃப்ட்வேர்? காலையில் என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், அந்த மாதிரி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்க்கறது வேணும் டிஸ்கார்ட் மாதிரி இருக்கணும். அதுக்கு டிஸ்கார்டை யூஸ் பண்ணா டிஸ்கார்ட் காரை நம்ம தூக்கிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் எல்லாத்தையும் நம்ம பேன் பண்ணிட்டானுங்க. டிஸ்கார்ட் பண்ணி டிஸ்கார்டை நம்ம பேன் பண்ணுறாங்க. டிஸ்கார்டுக்குள்ள போனால் நம்மளே ஓனா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்போ ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சான். 16 வயசு சின்ன சிறுவன், குட்டி குஞ்சான். அவன் வந்து என்ன செய்திருந்தான்னா ரிவோல்ட்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் மாதிரி ஒரு க்ளோன் ஆப் பண்ணி வச்சிருந்தான். பார்க்கறது நல்லா இருக்கு, அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை மொத்தமாக ஆட்டையை போட்டு நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க டேட், அந்த 16 வயசு பையனுக்கு என்னதான் பண்ணீங்கன்னா உங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அதே தான் நாமத்தை போட்டுட்டு. அவன் காசு கேட்டானா காசெல்லாம் தர முடியாது, வேலை ஒன்றா தரேன், கீழே வேலை செய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அவன் முடியாதுன்ட்டு ஓடிட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்றது? அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? நம்ம பொழப்ப பாப்போம். சரிங்க டேட், இதனால எப்படி ஹேக் நடக்குதுன்னா அந்த 16 வயசு பையன் இருக்கான்ல, அவன் தாண்ட பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான்ற மாதிரி அவன் பண்ண சாஃப்ட்வேர் ஒழுங்காவே இல்லை. இவனை நம்பி எடுத்ததுல உள்ள ஹேக் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் குரோம் வெப்சைட்ல போயிட்டு F2ல கொடுத்து ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கானுங்க, காட் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஆக்சஸ்ல அவனுக்கு என்ன பண்ணானுங்க அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து சட்டப்படாம வந்து கத்திட்டு இருக்கேன். அந்த நேரத்துல வந்து கஸ்டம் இமோஜியை போட்டு என்ன மாடபங்கம் பதிச்சாங்க. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு அதோட இல்ல, காசு கொடுத்து சேர்ந்த அஸ்லஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைம் அவுட் பண்ணி விட்டானுங்க. வெளியே போடா, 2050 வரைக்கும் நீ ஜாயினே பண்ண முடியாது, ஆனா காசு மட்டும் போக பண்ணி விட்டாங்க. சரி, அவங்கள தான் வந்து டைம் அவுட் பண்ணி விட்டானுங்க அப்படின்னு பார்த்தா என்னையே டைம் அவுட் பண்ணிட்டானுங்க. என்ன ஓடரே இவ்வளோ மாட்டேறா, ஓடரே பிளாக் பண்ணிக்கலடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது மட்டும் தான் பண்ணலாம் கேட்டா இல்ல, எங்ககிட்ட இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது டேட்டா பேஸ்ல பாஸ்வேர்ட் வைக்கப்பட்டோம். இதுல என்னாச்சுன்னா API கீயை வச்சு அவனுக்கு வந்து மொத்த டேட்டா ஆட்டை போட்டானுங்க. டேட்டானா என்ன டேட்டா? என் டேட்டா இல்ல, உன் டேட்டா. எவெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அவன் பேர்ல அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ற டோக்கனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எவன் நினைச்சாலும் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம பண்ண எல்லா கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. என்னன்னா வந்து 14 GB டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட போயிடுச்சு. எனக்கு எல்லாம் தெரியுமா உள்ள பத்தி? So இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் உங்களுக்கு நான் பெரிய இதுவால் காட்டாலும் எனக்கும் டெக்கு தெரியாது நண்பர்களே. எனக்கு ஒரு தெரியாதுல எனக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், என்ன ப்ரோ சம்மதம் இல்லாமல் வந்து பிசி டெட் கண்டென்ட்ல இதெல்லாம் போட்டீங்கன்னா, எஸ் என்ன மேட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எதுக்காக இது அப்படின்னா, என்னதான் பழனிக்கே பால் கார்டு எடுத்தாலும் டெக்கில் வீக்காக இருந்தா ஹேக் பண்ண தான் செய்வான். ஆஸ் பர் சைபர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன் டைம் அசஸ்மெண்ட் கிடையாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். அது பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் வந்து போயிடும்.
ஓகே ப்ரோ, என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க கேட்டா இதுல எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்டா வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்ன ப்ரோ அசல் கல்ச்சரை நீங்க ரொம்ப இது பண்ணி எம்ப்ரேஸ் பண்றீங்க, கஷ்டப்படணுமா கஷ்டப்படணும். ஏன்னா வந்து ஆண்ட்ரூ டேட்டுமே அசல் கல்ச்சர் தான் வந்து ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ரூ டேட் நீங்க ஒண்ணா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? நெவர். ஆண்ட்ரூ டேட்டோட ரியல் வேர்ல்டு கோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கோர்சஸ்ல இருக்க கண்டென்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கரெக்டா படிக்க வேண்டியதுதான். அது கத்துக்க வேண்டியதுதான். அது அந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோர்ஸ்லாம் படிச்சா அவங்களால சம்பாதிக்க முடியாதா ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் இல்ல, சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ்ல இருக்க கண்டென்ட்லாம் தேவையான கண்டென்ட் தான் சம்பாதிக்கிறதுக்கு, செல்ஃப் மேடா இருக்கிறதுக்கு. பட் ப்ராப்ளம் என்ன, ஹவ் தே மார்க்கெட்ன்றது தான். சோ ஒரு பயமுறுத்தி ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு இப்போ ஒண்ணு இன்சூரன்ஸ் போட போறேன்னா ப்ரோ இன்சூரன்ஸ் போடணும் எனக்கு இன் ஃபியூச்சர்ல அப்படின்றா பிரச்சனை இல்ல. நீ இன்சூரன்ஸ் போடல நாளைக்கு நீ செத்தனா உங்க வீட்ல என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. ஜிம்முக்கு போனா நீங்க சிக்ஸ் பேக் வரும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு வர வைக்கலாம். ஆனா நீ வேஸ்ட், பிறந்ததே வேஸ்ட், எதுக்கு தொப்பையோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாடி ஷேம் பண்ண எப்படி இருக்கும்? ஜிம்முக்கு நீ வரலாம் நாளைக்கு ஆட்டை செத்துரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பதட்டமா இருக்குல்ல. அந்த மாதிரி தான் மக்களை வந்து பயமுறுத்தி நீ வந்து மேட்ரிக்ஸ்ல இருக்க இதுல இருக்க அப்படின்னு சொல்லி இதை சேல் பண்றதா இங்க வந்து எல்லாருக்கும் இஷ்யூ தவிர மற்றபடி நீ என்னென்ன சேல் பண்ணிக்க அப்படின்னு தான் மக்களோட கருத்து. என்னோட கருத்து மாதிரி தான். இந்த அசல் கல்ச்சர் தப்பானா வாழ்க்கையில இருந்து மேல வரணும்னா கண்டிப்பா அசல் பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அசல் பண்றதுக்கு ஃபேமிலிக்காக தான். ஆனா திங் இஸ் ஃபேமிலியை விட்டுட்டு அசல் பண்ணணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க ஃபேமிலியே வந்து மதிக்க மாட்டீங்க அப்படின்னும் போது நீங்க ஹியூமனோட நேச்சரி இழக்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் வந்து ஹியூமனா இருக்கணும் அப்படின்னா வந்து எல்லாரையும் மனுஷனா பாருங்க. நான் இன்னும் டீடைலா சொன்னா வந்து இந்த சைடு ஒருத்த அடிக்கிறது அசல் ஃபுட்பால் மேல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கே வந்து சில பேர் பிசிடெட் ஆண்ட்ராய்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறவங்க இருக்கதான் செய்வாங்க. இவங்களை யாரா ட்ரேடிங் கோர்ஸ் வச்சு சம்பாதிக்கிறவங்க. அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு அவங்கள பத்திலாம் கவலையே கிடையாது. என்ன பார்க்கற ஒரு 2 மில்லியன் பேர் இருக்கீங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி ஆகணும், கடமையா நான் பாக்குறேன். அதனால இந்த விஷயங்கள் நான் பேசுறேன். அசல் படுங்க, அசல் பட்டா மேல போக முடியும். ஒரு லெவல் வரைக்கும் அசல் கல்ச்சர் குட், ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அதுவும் தப்பு தான். அளவுக்கு மேல அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி அசல் படுற எதுல பண்ணா உங்களுக்கு கரியர் ஆக்சுவல் கரியர்ல பண்ணணும். ஏன் அப்படின்னா பர்பஸ் வித்வுட் வெல்த் இஸ் பெட்டர் தென் வெல்த் வித்வுட் பர்பஸ். அனதர் கோட் பை பிசி டாக். எதுக்காக படிக்கிறோம், எதுக்கு வேலை செய்ய, எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ஃபேமிலிக்காக. அதுதான் மெயின். ஒருத்தர் வந்து ஹசில் பண்ணி நான் வந்து எக்கச்சக்க கோடிக்கெல்லாம் சம்பாதிக்க போறேன்னா என் ஆன்சர்ஸ்லேயே 1 கோடி சம்பாதிச்சது இல்லை எவனோ, நான் கஷ்டப்பட்டு 1 கோடி சம்பாதிக்க போறேன். அது பர்பஸ். என்ன எல்லாரும் மதிக்கணும், அதுக்காக நான் சம்பாதிக்கணும். வேற ஒருத்தர் மதிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இவனை மதிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட பர்பஸ். நம்மளோட சர்க்கிள் ஒன்று இருக்கும், அப்பா அம்மா ஃபேமிலி இருக்கும், ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான், கூடயே சுத்திட்டு கையில் 500 ரூபாய் பெட்ரோல் போய்க்கலாம இருப்பான். அவனுக்கு 500 ரூபாய் கொடு, லேவிஷா செலவு பண்றதை விட இவங்களை ஹாப்பியா வச்சுக்கிட்டா போதும், நம்ம லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் கோல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மேட்டர். பர்பஸ் இல்லாம வந்து எந்த காசு சம்பாதிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. அதுதான் பிசினஸும். பர்பஸ் இல்லாம பிசினஸ் ஒர்க் ஆகாது. பிசினஸோட மோட்டோ அந்த பர்பஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வ் பண்றது. காசு சம்பாதிக்கிறது பை ப்ராடக்ட். எப்பயுமே அது அப்படிதான் இருந்திருக்கு, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் ரொம்ப நாளைக்கு வரும். இதை சொல்றதுதான் இந்த வீடியோ. கோட்டை வந்து ஞாபகம் வச்சுக்க, இன்ஸ்டாகிராம் போற ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஒரு கோட்டா சொல்றேன், ஒரு புக்கா சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா வந்து நான் இப்பலாம் வந்து நிறைய புக்ஸ் படிச்சுட்டு வந்து நான் வந்து அப்படியே சாமியார போயிடலான்னு இருக்கேன். விஜய் அந்த மாதிரி ஓச மாதிரி ஆயிட்டாரு, பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சம்பாதிப்போம், சந்தோஷமா இருப்போம். ஆனா பர்பஸோட பண்ணணும். எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் மணியை சேஸ் பண்ணாதீங்க, வெல்த்தை சேஸ் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல வர வரைக்கும் பாய்.